2024 மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குறுதிகளை ஒரு வழியாக பாஜக இப்போ வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஒரு கவர்ச்சிகரமான மக்களின் அடிப்படை தேவைகளை மையமாக கொண்ட வாக்குறுதிகளை அளித்திருக்கு. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையோட போட்டி போட முடிகிறதா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு RR ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். 2024 தேர்தலை சந்திக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 48 பக்க தேர்தல் அறிக்கையை முன்கூட்டியே வெளியிட்டிருந்தது. நீண்ட காலதாமதத்துக்கு பிறகு பாஜக 67 பக்கங்களை கொண்ட மோடியின் உத்தரவாத சங்கல்ப் பத்ரா அப்படிங்கிற பெயரில் புத்தக வடிவில் வாக்குறுதிகளை இப்போ அளிச்சிருக்கு. கடந்த 2019 தேர்தலின் போது வெளியிட்ட வாக்குறுதிகளில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து 370 சட்டப்பிரிவை நீக்கும் வாக்குறுதி, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ராமர் கோயில் திறப்பு, இதெல்லாம் பிரதான வாக்குறுதிகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறத பாஜக தலைவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அனைத்து பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை, வேலையின்மை, தொடர் பணவீக்கம் போன்ற பரவலான குற்றச்சாட்டுகள் இன்றைய பாஜக ஆட்சி மீது உண்டு. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி மீது வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் இதெல்லாம் தான் குற்றம் சாட்டி பாஜக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் கடந்த 2014 முதல் 2024 வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவது, பணவீக்கத்தை குறைப்பது போன்ற முன்னேற்றத்திற்குரிய நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய தொடர் விமர்சனம், குற்றச்சாட்டுகள் இருந்து வருது. தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக மீது கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பி குற்றஞ்சாட்டி வந்த பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி வழங்கும் அப்படின்னு பாஜக அனுதாபிகள் கூட சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அத்தகைய வாக்குறுதி எதையும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படும், நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும், பொது வாக்காளர் பட்டியல் முறை அமல்படுத்தப்படும், 2025ஆம் ஆண்டு பழங்குடியினரின் பெருமை ஆண்டாக கடைபிடிக்கப்படும், உலகம் முழுவதும் தமிழ் மொழி கொண்டு செல்லப்படும், 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள், இளைஞர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்படும், ஸ்டார்ட் அப்கள் ஊக்குவிக்கப்படும், வட மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்ட தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும், உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாடு மையங்கள் நிறுவப்படும், வேலைவாய்ப்பு முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமங்களில் குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும், தபால் நிலையம் மற்றும் டிஜிட்டல் இந்தியா வலைதளம் மூலம் ஒருங்கிணைந்த காப்பீடு சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், புல்லட் ரயில், சூரிய மின்சார திட்டம் விரிவாக்கம் போன்ற வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த வாக்குறுதிகளில் ஒரு சில முந்தைய 2014, 2019 தேர்தலின் போது இடம்பெற்றவை தான். குறிப்பாக புல்லட் ரயில் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் ஏற்கனவே பாஜக வாக்குறுதிகளில் அறிவிக்கப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அவை மீண்டும் இப்போது இடம்பெற்றிருக்குது. நதிநீர் இணைப்பு திட்டம் மூலம் விவசாய மேம்பாடு போன்ற சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் அவை மீண்டும் இந்த தேர்தல் வாக்குறுதியில் புதுப்பிக்கப்படாதே பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிற வாக்குறுதிகள் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அம்சங்களையும் மக்களுக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு விடை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருப்பதாக அந்த கட்சி சொல்லுது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நிராகரிக்கப்படும், உணவு, உடை, திருமணம் உள்ளிட்ட விவகாரங்களில் அவரவர் தனிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்படும், நாடு முழுவதும் சமூக, பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், 100 நாள் வேலை திட்டத்துக்கான நாள் ஊதியம் 400ஆக உயர்த்தப்படும், அங்கன்வாடி பணியிடங்கள் இரட்டிப்பாக்கப்பட்டு 14 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், தொழிலாளர்கள் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்க மாநில அரசுடன் இணைந்து இந்திரா கேண்டீன்கள் தொடங்கப்படும், முப்படைகளிலும் அக்னி பாதை திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய நடைமுறைப்படி வீரர்கள் சேர்க்கப்படுவார்கள், சட்டத்தின் அடிப்படையில் காவல், புலனாய்வு அமைப்புகள் செயல்படுவது உறுதி செய்யப்படும், ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும், ஊடகத்துறையில் எரியட்சி அதிகாரத்தை தடுக்க சட்டம் இயற்றப்படும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்குப்பதிவு எண்ணிக்கை விவிபேட் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும், தேர்தல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், மனித உரிமைகள் ஆணையம், CIG, SC, ST சிறுபான்மையினர், OBC உள்ளிட்ட ஆணையங்களின் சுதந்திரம் வலுப்படுத்தப்படும், கட்சி மாறும் MLA MPக்களை உடனடியாக தகுதி இழக்க செய்யும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும், உச்சநீதிமன்றத்துடன் ஆலோசித்து
தேசிய நீதித்துறை ஆணையம் அமைக்கப்படும். இந்த ஆணையமே உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்கும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கு. ஜிஎஸ்டி வரி தாக்கல் எளிமையாக்கப்படும் அப்படின்னு பாஜக தெரிவிச்சிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி தற்போதைய ஜிஎஸ்டி சட்டங்கள் மாற்றப்படும், சர்வதேச அளவில் ஏற்கப்பட்ட கொள்கையின்படி புதிய ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்படும், இதன் மூலம் ஏழைகள் மீதான ஜிஎஸ்டி வரி சுமை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட காங்கிரஸ் MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரை செய்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்து புதிய சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விவசாயிகள் விளைபொருட்களை விற்பதற்காக நேரடி சந்தைகள் அமைக்கப்படும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. பாஜக வேளாண் பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. 2025 முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் வறுமை கோட்டிலிருந்து விடுபடும் வரை ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு ரூ. 1 விலையில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும், கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் 3 கோடி பேர் லட்சாதிபதிகளாக உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராஜஸ்தானை முன்மாதிரியாக கொண்டு அனைவருக்கும் பணமில்லா காப்பீடு முறை 25 லட்சம் வரை நீட்டிக்கப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய கட்டாய மருத்துவ விடுமுறை அளிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு பொது போக்குவரத்து மற்றும் ரயில் பயணங்களில் பயணச் சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. பாஜக சொல்லியிருக்கிறது என்னன்னா, மக்கள் மருந்தகங்களில் 80% தள்ளுபடியில் மருந்துகள் விற்பனை செய்யப்படும். 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்குறுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் வழங்கப்படும் 10% இடஒதுக்கீடு அனைத்து சாதிகளிலும் உள்ள பின்தங்கிய மக்களுக்கும் வழங்கப்படும். 30 லட்சம் மத்திய அரசு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும். SC, ST, OBC, EWS சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு பிணையின்றி 7.5 லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும். 2024 மார்ச் வரை வழங்கப்பட்ட கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செல்போன் வழங்கப்படும். மாநிலங்களின் விருப்பப்படி நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை நடத்த சுய அதிகாரம் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கூறியிருக்கு. பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு அரசு நிர்வாகத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை கொண்டு வரப்படும். ஒவ்வொரு மாணவரும் உயர்தர பள்ளி கல்விக்கான வாய்ப்பு பெறுவதை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாஜக தன்னுடைய வாக்குறுதியில் அரசு காலி பணியிடங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளிப்படையான முறையில் தொடர்ந்து நிரப்புவோம், முத்ரா கடன் வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கட்சி மீனவர்களுக்கான டீசல் மானிய உதவி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். மீனவர்கள் தொடர்பான அண்டை நாடுகளுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண செயல் திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த சேவையை வழங்குவதற்கான செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி சிறப்பு திட்டத்தை தொடங்குவோம் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கு. பாஜக ஆட்சியில் 25 கோடி ஏழைகள் ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் வரும் ஆண்டுகளில் இளைஞர்களின் கனவை நனவாக்க பணியாற்றி வருகிறோம் அப்படின்னும், இப்போ மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் கொடுத்து வரோம் அப்படின்னும், அடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் பைப்லைன் மூலம் கேஸ் விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னும் பிரதமர் தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார். பாஜக 2014-2019 தேர்தலின் போது மக்களுக்கு தந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்கு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கு, அடுக்குமுறை ஆட்சியை இதுவரை நடத்தி வந்திருக்கு. போதாக்குறைக்கு தேர்தல் பத்திரம் மூலம் மிகப்பெரிய ஊழலில் பல ஆயிரம் கோடிகளை பாஜக பெற்றிருக்கு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் பாஜகவின் கண்களுக்கு தெரியவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மட்டுமே பாஜகவின் கண்களுக்கு இதுவரை தெரிந்தார்கள். இன்றைக்கு மீண்டும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் பொய்களை அடுக்கி தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மத்தியில் ஆளும் அரசின் மூலம் பலனடைந்தவர்கள் அந்த அரசுக்கு நிச்சயமாக ஆதரவு அளிப்பார்கள். ஆனால் பலன்களை எதிர்பார்த்து காத்திருந்து எந்த பலனையும் அனுபவிக்காதவர்கள் மாற்று கட்சிகளுக்குத்தான் ஆதரவு அளிப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போது நிலவி வரக்கூடிய பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை, இது போன்ற பிரச்சனைகளுக்கு
நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத நிலையில் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை ஏற்று அந்த கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வரும் ஜூன் 4ஆம் தேதி மக்கள் பாஜக ஆட்சியால் பலனை பெற்றிருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.